இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாகுபாடு வேறு எந்த மதத்திலும் இல்லை. வர்ணாசிரம கோட்பாடு இஸ்லாத்தில் இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் இல்லை. பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம் மதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு உயர்ந்த வர்ணம் அப்படின்னு ஏதாவது உண்டா? கிடையாது. வெவ்வேறு பேர் இருக்கலாம், ராவுத்தர்னு இருக்கலாம், லப்பைன்னு இருக்கலாம், பிரிவுகள் இருக்கலாம். அதில் இந்த வர்ணாசிரம கோட்பாடு கிடையாது. கிறிஸ்துவத்திலேயே அது மாதிரி இந்த சாதியாக போனவங்க அங்கே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அப்படி ஒரு கோட்பாடு கிடையாது. சகோதரத்துவம் தான் கிறிஸ்டியானிட்டி, சகோதரத்துவம் தான் இஸ்லாம். சகோதரத்துவம் இல்லாத ஒரு மதமா இது இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இங்க யாரும் சகோதரனா பேசிக்க முடியாது. இப்போ நம்ம மேடையில் அண்ணன் தம்பின்னு இப்போ அவங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் என்ன அண்ணன் சொல்லலாமான்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க உளமார்ந்து தான் சொன்னாங்க. இருந்தாலும் சமூகத்தில் அந்த அக்செப்டன்ஸ் கிடையாது, கூப்பிட முடியாது. அதுக்கே கூட அவங்களை விமர்சித்தாலும் விமர்சிப்பாங்க. அவன் யாரு, நீ எப்படி போய் அவன் அண்ணன் சொன்னேன் அப்படின்னு. இந்த சமூக யதார்த்தம் இது. அதுதான் இந்து சொசைட்டிக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக். அதை ஏன் அவங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்க? நீங்க பூணூல் போடுறது பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க பூணூல் போடுவதன் மூலமா பிறரை தாழ்வானவர்கள், கீழானவர்கள், இழிவானவர்கள் அப்படின்னு இந்த சமூகம் சொல்லுது. நீங்க சொல்லல, ஆனா சொல்லுது. அதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்து அதுதான். அதனால இப்போ நம்ம யாரும் இப்போ பூணூலை அறுத்து போடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லலை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. ரெண்டாவது, நான் இஸ்லாமாக இருந்தால் தானே இஸ்லாத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். நான் கிறிஸ்தவனாக இருந்தால் தானே கிறிஸ்தவத்துவ நான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். என் சர்டிஃபிகேட்டில் என்ன இந்துன்னு சொல்கிறாங்களே, நான் நான் கிறிஸ்டினாக இருக்கிறேன், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் அதுக்குள்ளே பேச முடியாது. பட் நான் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறேன், உங்களை கூட இருக்கிறேன். நான் உன் கோயிலுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், விட மாட்டேங்கிறீங்க. உன் தெருவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், என்னை விட மாட்டேங்கிறீங்க. நீ குளிக்கிற துறப்பாட்டில் இறங்கி குளிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை குளிக்க கூடாதுன்றீங்க. நீ கொடியேற்றுற இடத்துல நானும் கொடியேற்ற நினைக்கிறேன், கொடியேற்றக்கூடாதுன்ற, அங்கே போய் ஏற்றுன்ற. இந்த பிரச்சனையில் தானே சண்டை வருது. ஆனால் இப்போ உன்னோட சேர்ந்து தானே என் போராட்டமே, உன்னோட சேரணுங்கிறது தானே. நீ என்ன தனிமைப்படுத்தல வைக்கிற. ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிராமணர்கள் மட்டும் பூணூல் போடுறது இல்லை, வேற சில நான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறேன், அவங்க எக்ஸ்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. நான் இணைஞ்சு சேர்ந்து பண்ணுன்னு உங்களோட சேரணுங்கிறது தான் நான் போராடுறேன். நான் கோயில் கருவறைக்குள்ளே வரேன்னா நான் உன்னோட சேர்றதுக்கு விரும்புகிறேன்னு அர்த்தம். நான் உன் தெருவிலையும் வீடு வாங்கி கட்டி வாழ விரும்புனா உன்னோட சகோதரத்துவமாக இருக்க விரும்புகிறேன்னு அர்த்தம். ஆனால் நீ வேண்டாம்ல சொல்கிற, ஓட்டுக்காக மட்டும் தான் நான் இந்துன்னு சொல்கிற. மற்ற நீ சேரியிலே இரு, அங்கேயே கிட, அப்படியே இரு, நீ உடல் உழைப்பே செஞ்சுக்கிட்டு, நீ நீ நானும் சமம் இல்லை. ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் இந்து. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இப்போ சிலர் வாங்க நான் வேணா பூணூல் போட்டு விட்றேன், அவங்க பறையராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சமூகத்தோட இருக்கலாம், நாங்கள் போட ரெடி அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்களே. அப்போ அதில் சமத்துவம் பார்க்கலையே நீங்கள்? சில பேர் சொல்கிறாங்கன்னா பாரதியார் தான் செஞ்சார், நடந்தது அது சமூகத்தில், அது பரவலாக நடந்ததா? அதெல்லாம் அது புரட்சியாக நினச்சி செஞ்சார் மகாகவி பாரதி. ஆனால் அது தொடரல. அது இந்த பாகுபாடு தான் காரணம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். முஸ்லீம் இஸ்லாத்தில் இல்லாத, கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு பாகுபாடு, ஒரு டிஸ்கிரிமினேஷன் இன் த நேம் ஆஃப் காஸ்ட், இன் த நேம் ஆஃப் வர்ணா, வர்ணத்தின் பெயரால், சாதியின் பெயரால், பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு தான் இந்துத்துவத்தின் விமர்சனங்களுக்கு காரணம், இந்துவத்தின் மீதான விமர்சனங்களுக்கு காரணம். அவ்வளோதான்.